வணக்கம் நேயர்களே, இது தந்தையின் அதிரும் அரங்கம். வழங்குவதற்காக நான் பார்த்திபன் சின்னசாமி. ஒவ்வொரு நாளும் சட்டமன்றம் அதிர்ந்து கொண்டேதான் இருக்கு. இன்றைக்கு என்னென்ன விஷயங்கள் அந்த அதிர்வுகளை ஏற்படுத்துச்சு அப்படின்றத ஒவ்வொன்றா பார்த்துடலாம். அந்த வகையில் முதல்ல நேபாள பெருவெள்ளம் குறித்த கவன ஈர்ப்பு தீர்மானத்தில் எதிர்க்கட்சிகள் பேசுறதுக்கு முன்னாடியே அமைச்சர் ராஜ்மோகன் விளக்கமளிக்க தொடங்கினதுக்கு திமுக அதிமுக எதிர்ப்பு தெரிவித்ததால பேரவையில் பெரும் கூச்சல் குழப்பம் நிலவுச்சு. சட்டப்பேரவையில் கேள்வி நேரம் முடிந்ததும் நேரடியாக அமைச்சர் ராஜ்மோகனை பேச அழைத்தார் சபாநாயகர் ஜேசிடி பிரபாகர். நேபாள வெள்ளம் குறித்து அவர் பேச தொடங்கியதுமே இதுகுறித்து கவன ஈர்ப்பு தீர்மானம் கொடுத்திருந்த எதிர்க்கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்தன. அதற்கு அமைச்சர் முதலில் பேசலாம் என்று சபாநாயகர் சொல்ல எதிர்க்கட்சிகள் அமளியால் அவையில் கூச்சல் குழப்பம் ஏற்பட்டது. விடைகள் நேரம் முடிவுற்றது. பள்ளிக்கல்வித்துறை சொல்றீங்க. பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் முடிக்கட்டும். பேசி முடிக்கட்டும். பதிவு பண்ணலாம். அப்புறம் நீங்க உட்காருங்க. அது தொடர்பாக நீங்க பேச விடுறேன். அது தொடர்பாக உங்களை அனுமதிக்கிறேங்க. இருங்க, உட்காருங்க. நீங்க எல்லாரும் ஒரே லேட்டஸ்ட் நியூஸ் சொல்றீங்க. அப்புறம் பேசுங்க. நீங்க தான் மென்ஷன் பண்ண போறீங்க. நானும் அதோ பண்ண போறேங்க. அடுத்தது இல்ல கேள்வி உட்காருங்க. லேட்டஸ்ட் நியூஸ் சொல்லிறேன். டேட்டாவை சொல்லி அப்புறம் பேசுங்க. நான் அதோ பண்ண போறேன். உட்காருங்க. நான் ஒரு பதில் சொல்றேன். அப்புறம் நீங்க பேசுங்கன்றேன். உட்காருங்க. இருங்க. மாண்பு அமைச்சர் அவர்கள் கருத்து சொன்ன பிறகும் உங்கள் கருத்துக்களை எல்லாம் நீங்கள் உளப்பூர்வம் சொல்ல நான் வாய்ப்பாளிக்க தான் போறேன். நீங்க இருங்க, நாங்க முதல்ல இருங்க இந்த பிரச்சனையில் இருங்க, உட்காருங்க. நீங்க யாரும் பேசாதீங்க, அமைதியா இருங்க. அதெல்லாம் மாண்புமிகு அமைச்சர் பேசின பிறகு நீங்க பேசினா என்ன, முன்னாடி பேசினா என்ன? அப்ப நாங்க தான் இருங்க. கரூர் சம்பவம் நடந்த போது முதலமைச்சர் முதல்ல எடுத்து அறிவிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் உங்களுடைய வினாக்களை நீங்க வைத்தீங்க. அப்ப அந்த சம்பவம் நடக்கிற போது அனுமதித்தீங்களே, அனுமதிக்க முடியாது. உட்காருங்க சார். யார் முதல்ல பேசுவது என்பது அல்ல. அமைச்சர் விளக்கம் கொடுத்த பிறகு உங்களுக்கு எவ்வளவு வேணாலும் நான் நேரம் தரேன். எல்லா கட்சிகளும் இதை பத்தி அறிவிப்பு கொடுத்திருக்கின்றீர்கள். நீங்க பேசுங்க. நாங்க சொன்னதுனாலதான் அவங்க பேசுறாங்க என்ற பதிலோ அல்லது எங்கள் பதிலுக்கு பிறகுதான் கேள்வி என்பது அல்ல. மக்கள் பிரச்சனை எல்லோரும் அக்கறையாக இருக்கும் என்பதை உலகத்துக்கு தெரிய வேண்டும். அது இப்ப கேட்டா என்ன, அப்புறம் கேட்டா என்ன? கேளுங்க. யார் வேண்டாம்னு சொல்றா? நீங்கள் என்ன விரும்புகிறீர்கள் என்றால், நாங்க கவனத்துக்கு கொண்டு வந்ததுனாலதான் அமைச்சர் பதில் சொன்ன பதில் சொன்ன பிறகு நீங்க உங்களுக்கு கவனத்துக்கு கொண்டு வந்து உங்க கருத்துக்களை சொல்லுங்க. கூச்சல் குழப்பத்திற்கு மத்தியில் எதிர்க்கட்சிகள் பேசிய பிறகு அரசு விளக்கம் தெரிவிக்கட்டும் என்றார் எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி. அரசு எதுவும் குறை சொல்ல விரும்பல. உங்களுடைய அரசுடைய கவனத்திற்கு கொண்டு வர்றோம். அதற்கு பிறகு நீங்க பதில் சொல்லுங்க. என்ன சொல்றேன், கவனத்துக்கே கொண்டு வராம நீங்களே எல்லாத்துக்கும் பதில் சொல்லுங்க. நான் எதுக்கு சட்டமன்றத்துக்கு வரணும்? அமைச்சர் பேசியதும் எல்லோருக்கும் பேச அனுமதி என்ற சபாநாயகர் கரூர் விவகாரத்தின் போது பேரவையில் நடந்தது என்ன என பதில் கேள்வியை எழுப்பினார். இருப்பினும் எதிர்க்கட்சிகள் தொடர் அமளியில் ஈடுபட இறுதியாக எதிர்க்கட்சிகளை முதலில் பேச அனுமதித்தார் சபாநாயகர் ஜேசிடி பிரபாகர். சில நிகழ்வுகளில் அரசே தங்களுக்கு தெரிந்திருக்கிற தகவல்களை முன்கூட்டியே உங்கள் அனைவருக்கும் மக்களுக்கும் தெரிவிக்கிற விதத்தில் என்ன தவறு இருக்கிறது? மக்கள் பிரச்சனையில் அனைவரும் ஒற்றுமையாக இருக்கிறோம். உரத்த குரலில் நாங்கள் பேச விரும்புகிறோம் என்பதை பதிவு செய்ய வேண்டும். அவ்வளவுதானே? அவர் சொன்ன பிறகு நான் பேச அனுமதிக்கிறேன். ஒவ்வொரு கட்சிக்கும் அந்த அனுமதித்தால் நீங்க எல்லாம் பேசுங்க. ஒன்றும் தவறு இல்லை. அவர் கருத்தை சொல்லி முடிக்கட்டும். எந்த மரபை யாரும் மாற்றுவீங்க? மரபு மாற்றப்படவில்லை. இல்ல, எதிர்கட்சி உறுப்பினர்களினுடைய கோரிக்கையை அவர்கள் ரொம்ப கன்சர்ன்டா கோரிக்கை வைக்கிறாங்க. அதை கொஞ்சம் பரிசீலனை செய்து மறுபரிசீலனை செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன். மென்ஷன் பண்ணுங்க. மாண்பு எதிர்க்கட்சி தலைவர் மென்ஷன் பண்ணுங்க. எல்லா வருஷம் மென்ஷன் பண்ணுங்க. பேச தொடங்கிய எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி தமிழர்களை மீட்க அரசு எடுத்த நடவடிக்கை என்ன என கேள்விகளை எழுப்பினார். அவரை தொடர்ந்து பிற எதிர்க்கட்சி தலைவர்கள் கேள்விகளை எழுப்பினர். நேபாள் சென்ற குடும்ப உறுப்பினர்களை தொடர்பு கொள்ள முடியலன்னு இங்க இருக்கக்கூடிய அவங்களுடைய குடும்பத்தினர் மிகுந்த பதட்டத்திலையும் அச்சத்திலையும் இருக்கிறாங்க. இந்த சம்பவத்தில் எத்தனை தமிழர்கள் சிக்கியிருக்காங்க, அதில் எத்தனை பேர் நாம மீட்டெடுத்திருக்கிறோம், அரசு அறிவிச்ச அந்த ஹெல்ப்லைன் நம்பர்களுக்கு இதுவரைக்கும் எத்தனை அழைப்புகள் வந்திருக்கிறது, அந்த அழைப்புகள் தொடர்பாக என்ன மேல் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலைமையில தமிழர்களை பத்திரமா மீட்டுட்டு வர்றதுக்கு தமிழக அரசு சார்பாக ஒரு சிறப்பு அதிகாரியை, ஒரு ஸ்பெஷல் ஆபீசரை இந்த அரசு நியமிச்சிருக்கிறதா? ஆன்மீக சுற்றுப்பயணம் சென்ற அந்த குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் மிகுந்த பதற்றத்தோடு இருக்கிறார்கள். அவர் உறவினர்கள் பதற்றத்தோடு இருக்கின்றார்கள். ஆகவே அரசு வேகமாக துரிதமாக செயல்பட்டு ஆன்மீக சுற்றுப்பயணத்தில் மேற்கொண்டுள்ள அனைவரையும் பத்திரமாக மீட்டு தமிழகத்தில் கொண்டு வருவதற்கு இந்த அரசு முன்வர வேண்டும். இறுதியாக கும்பகோணம், குரோம்பேட்டை டிராவல்ஸ்களில் நேபாளம் சென்றவர்கள் எண்ணிக்கையை பட்டியலிட்ட அமைச்சர் ராஜ்மோகன் தமிழர்களை மீட்க அரசு எடுத்திருக்கும் நடவடிக்கையை தெரிவித்தார்.
மோசமான காலநிலையின் காரணமாக இங்க அங்கங்க இருந்து கிடைக்கக்கூடிய தகவல்கள், நான் குறிப்பாக நம்முடைய தமிழர்கள் எத்தனை பேர் எங்க இருக்காங்கிறது ஒவ்வொரு மணி நேரமும் நாங்க தீவிரமா கண்காணிச்சுட்டே வரோம். அந்த நம்பர் மாறிக்கிட்டே இருக்கு. 2 பேரா 3 பேரா 5 பேரா இன்னும் அந்த நம்பர் சேருவதற்கான வாய்ப்பும் இருக்கு. மேலும் இது தொடர்பாக புதுதில்லியில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு இல்லத்தில் ஒரு கட்டுப்பாட்டு அறை அமைக்கப்பட்டிருக்கு. அவங்க தீவிரமா வேலை பார்த்துட்டு இருக்காங்க. மேலும் நேபாள அரசுடன் தொடர்பு கொண்டு இதற்குண்டான உரிய நடவடிக்கைகளை கொலாபரேட்டிவா நேபாள அரசும் இந்திய அரசும் தமிழ்நாடு அரசும் ஒன்றிய அரசும் இப்படி பல்வேறு வகையான கொலாபரேட்டிவ் மெஷர்ஸ்ல எடுக்கப்பட்டு வருகிறது. காட்மாண்டுவில் உள்ள இந்திய தூதரகத்தின் அதிகாரிகள் மூலமாக நிலைமையை தொடர்ந்து கண்காணித்து வரோம். சட்டப்பேரவையில் மானிய கோரிக்கையில் இனிமேல் அமைச்சர்கள் அறிவிப்பு முதலில் வெளியாகும் என சபாநாயகர் அறிவித்தார். அதற்கு படத்தில் முதலிலேயே கிளைமாக்ஸ் வைப்பது போல் இருக்கிறது என்று திமுக முன்னாள் அமைச்சர் தங்கம் தென்னரசு சொல்ல, பேரவையில் கிளைமாக்ஸை யாரும் பார்ப்பது இல்லை என்று சபாநாயகர் சிரிக்க, படம் ஓடாதென்று முதலிலேயே கிளைமாக்ஸ் வைக்கிறீங்கன்னு உதயநிதி கேட்க பேரவையில் சிரிப்பலை வெடித்தது. புதிய அறிவிப்பாக வெளியிடுகிறோம் என்று சொல்லுகிற போது அந்த அறிவிப்பை கூட முழுமையாக அமைச்சர் பெருமக்கள் வெளியிட முடியாமல் போய்விடுகிறதே என்கின்றது என்னுடைய கவனத்தில் வந்தது. நான் நேற்று இரவு கூட அதை பற்றி சிந்தித்து கொண்டே இருந்தேன். இதை எப்படி மாற்றலாம் என்று சிந்தித்து ஏறத்தாழ 2 மணி அளவில் எனக்கு ஒரு யோசனை வந்தது. என்ன என்றால், அமைச்சர் பெருமக்கள் பேசுகிற போது முன்னுரையாக ஏதாவது நீங்கள் சொல்ல விரும்புகின்றீர்களா என்று நான் கேட்கிற போதே நீங்கள் அந்த பேச்சை குறைத்து கொண்டு தான் பேசுகின்றீர்கள். உங்கள் பதிலுரை இறுதியிலே வைத்துக் கொள்ளுகிற பிறகுதான் இந்த அறிவிப்பை வெளியிடுகின்றீர்கள். முன்னுரையாக ஏதாவது நீங்கள் சொல்ல விரும்புகின்ற நான் கேட்கிற போதே நீங்கள் அறிவிப்புகளை முழுமையாக படித்து விடுங்கள். அப்போ காலத்தை நாம் கருதி பின்னாலே நீங்கள் பேசுகிற பதில் உரையை எப்படி வேண்டாலும் குறைத்து கொள்ள சீக்கிரம் இருங்க. அப்படிலாம் இல்லைங்க, நாம் இருங்க, அப்படிலாம் இது இருங்க சார். இந்த நடைமுறை தான் இனி மாண்புமிகு அமைச்சர் பெரும் மானிக்க கோரி வருகிற போது பின்பற்ற வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். உறுப்பினர்கள் பேசுவதற்கு முன்பாகவே அறிவிப்பை சொல்லிவிட்டார்கள். ஆனால் அறிவிப்பை பற்றி தான் மேலும் கீழும் வருமே தவிர சபை பேச்சு சரியா இருக்காது. எனவே அமைச்சர் பதிலுரைக்கு முன்பு அறிவிப்பை படித்துவிட்டு பதில் சொல்லலாம். அதுதான் சரியா. இந்த அறிவிப்பு முன்னுரையாக ஏதாவது கூறுகிற போதே கூறுகிறது மூலமாக உங்க கையில் வந்து விடுகிறது. அப்போ அடுத்து பேச வருகின்ற உறுப்பினர்கள் உங்கள் முன்னுரையிலேயே நீங்கள் பேசுகிற போதே மானிய கோரிக்கையின் மீதும் பேசலாம், கொடுத்திருக்க அறிவிப்புகளை ஒட்டியும் சில ஆலோசனை கூட நீங்கள் சொல்வதற்கான வாய்ப்பு. நீங்கள் எல்லாம் பேசி முடியுங்க. நீங்கள் எல்லாம் பேசி முடித்த பிறகு அந்த அறிவிப்புகளில் வருகிற பேச்சு எப்படி பேச முடியும்? தாங்களும் சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறீங்க, அவையில் நீண்ட காலம் வந்திருக்கிறீங்க. எப்பொழுதுமே அமைச்சருடைய பதிலுரைக்கு பிறகுதான் அவருடைய அறிவிப்பு இருக்கும். அதுதான் முக்கிய தத்துவம். எல்லாரும் உறுப்பினர்களும் அதை எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. ஆளுங்கட்சியாக இருந்தாலும் எதிர்கட்சியாக இருந்தாலும் தாங்கள் பேசிய பிறகு, தங்களுடைய தொகுதி சம்பந்தமாக பேசிய பிறகு அந்த தொகுதியில் தங்களுடைய தொகுதிக்கு ஏதாவது அறிவிப்பு வருமானு எதிர்பார்ப்பாங்க. அது மட்டும் இல்ல, அறிவிப்பு கொடுத்துட்டா எல்லா தொலைக்காட்சியிலையும் ஊடகங்களும் இதுதான் வந்துகிட்டு இருக்கும். அமைச்சருடைய பதில் வராது. ஆகவே ஏற்கனவே இருப்பதை போல புதிய நோக்கமே அதுதான். கருத்தை சொல்லுகிறீர்கள். நான் ஒரு பொதுவாக ஒன்று சொல்றேன். ஒரு திரைப்படத்துக்கே போறோம்னு வச்சுக்கோங்க, இந்த திரைப்படத்தில் கிளைமேக்ஸ்ன்றது கடைசியாக தான் இருக்கும். எப்படியுமே நீங்க ஒரு 2 மணி நேரம் இருக்கத்தானே போக போறீங்க, அதெல்லாம் பார்க்கத்தானே போறீங்க. அதனால போய் உட்கார்ந்த உடனே கிளைமேக்ஸ் முதல்ல போட்டுருவோம். அதை கிளைமேக்ஸ்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த படத்தை அவர் எப்படி டைரக்ட் பண்ணியிருக்காரு, எப்படி எல்லாமே நம்ம பார்த்து மெதுவாக அந்த திரைப்படத்தை பற்றி எப்படி வேணாலும் நம்ம அதை பற்றி கருத்து சொல்லிக்கலாம்னு சொன்னா அது அவ்வளவு தூரம் சரியா இருக்குமா? எனவே என்னுடைய கருத்து என்னன்னா, கிளைமேக்ஸே பார்க்காம மக்கள் போயிடுற கவலையில் நான் சொன்னேன். கிளைமேக்ஸ் யாருமே பார்க்க மாட்டாங்க. கிளைமேக்ஸை நிச்சயமா பார்ப்போம். உங்களுடைய கிளைமேக்ஸ் லைட்டர் வேன் ஐம் சேயிங். நீ காலையிலேருந்து ஒரு முடிவில் என்ன பண்றீங்கன்னா, எதை முதல்ல சொல்லி எதை பின்னால சொல்றதுன்றது காலையில் வந்த உடனே அவர் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரை நீங்க பதில் சொல்லி அப்புறம் நீங்க பேசுங்க, கேட்டுங்க அப்படின்றீங்க. இப்ப நீங்க அறிவிப்பெல்லாம் முன்னால விட்டுட்டு அப்புறம் திருப்பி அதில் பேசுங்கன்னு சொல்றீங்க. பேரவைத் தலைவர் தூங்கிட்டும் படுத்துக்கிட்டும் பொத்திக்கிட்டும் படுத்துக்கலான்ற ஒரு முடிவுக்கு பேரவைத் தலைவர் விட்டீர்களா என்பதை நான் அறிய விரும்புகிறேன். எதிர்கட்சி தலைவர் நம்முடைய முன்னாள் அமைச்சர் சட்டமன்ற உறுப்பினர் தங்கம் தென்னரசு சொன்னது போல, நீங்க தியேட்டருக்கு போனோடனே கிளைமேக்ஸை போட்டுட்டீங்க, அதுக்கப்புறம் வேணுங்கிறவங்க இருந்து பாருங்க அப்படின்னு அவர் சொன்னார். நீங்க சொன்னீங்க மக்கள் கிளைமேக்ஸ் என்னன்னு தெரியாம போயிடுவாங்களோ அப்படின்னு. படம் நல்லா இருந்தா மக்கள் உண்மையா இருந்து தியேட்டர்ல கிளைமேக்ஸ் வரைக்கும் பார்ப்பாங்க. நீங்க சொல்றதை பார்த்தா இந்த படம் எப்படியும் ஓடாது, இந்த படம் நல்லா இருக்காது, அதனால முதல்ல கிளைமேக்ஸை போட்டுருவோம் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. சமூகத்தில் அமைச்சர் மாண்புமிகு பேரவைத் தலைவர் வர இப்ப எல்லாம் படங்கள்ல 2 கிளைமாக்ஸ் இருக்கு. முதல்லையும் கிளைமாக்ஸ் இருக்கு, பின்னாடியும் கிளைமாக்ஸ் இருக்கு. எப்போ ஒரு மாற்றத்தை விரும்ப வேண்டும், மாற்றங்கிறத விரும்பணும்.
நீங்க ஆட்சி மாற்றத்தையும் விரும்ப மாட்டீங்க, நடைமுறை மாற்றத்தையும் நீங்க விரும்பல அப்படின்னா எப்படி அது சரியா இருக்கும்? அறிவிப்புகள் ரொம்ப முக்கியமானதாக தான் நான் வந்து பாக்குறேன். முன்னாலே அறிவிப்பு பண்ணுறேன்னு வச்சுங்களேன், எந்த தொகுதிக்கே அல்லது அந்த பகுதிக்கே வந்து பொருத்தமான அறிவிப்பு இருந்ததுனாக்கா அவங்க பாராட்டி பேசிட்டு இருப்பாங்க. இப்போ எதிர்கட்சி வரலன்னு வச்சுங்க, ஆரம்பத்தில் இருந்து இந்த ஆட்சி சரியில்லை, இந்த ஆட்சி சரியில்லை, இப்படி தான் பேச ஆரம்பிப்பாங்க. கோரிக்கை கூட வைக்க முடியாது. அதனால நீங்கள் எடுத்திருக்கிற முடிவு கரெக்டாக. எப்போ நான் சொல்கிறேன்னா, முன்னாலே சொல்லாமல் பதிலுரை பேச ஆரம்பிக்கிறாங்க இல்லையா, அப்போ அறிவிப்பு சொல்லிட்டு பதிலுரை பேச ஆரம்பிக்கட்டும். எல்லா உறுப்பினரும் பேசி முடிந்த பிறகு அவர் பதிலுரை சொல்லுகிற போது அறிவிப்பில் இருக்கிற விஷயங்களை பற்றி உறுப்பினர் பேசக்கூடிய வாய்ப்பை இழந்து விடுகின்ற காரணத்தினாலே அறிவிப்பை முதலில் வெளியிட்டு பேசுவதுதான் பொருத்தம் என்று நான் கருதுகின்றேன். அதன்படி நடைமுறை தொடரட்டும். சட்டப்பேரவையில் சமூக நீதித்துறை மானிய தீர்மானத்தில் பேசின திமுக எம்எல்ஏ ராஜா பட்டியலின மக்களுக்கான அனைத்து நலத்திட்டங்களையும் செஞ்சது திமுகன்னு சொன்னார். அதுக்கு அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா பதிலளிக்க, பேரவையில் பட்டியலின மக்களுக்கு நல்லது செஞ்சது யார்னு திமுக தாவேக இடையே காரசார வாக்குவாதம் வெடிச்சது. கோத்ரா கலவரத்தில் எல்லா இஸ்லாமியர் இறக்கப்பட்டாங்க, அதனால நாங்க அமைச்சரவையில இருந்து ரிசைன் பண்றோம், எங்களுக்கு பதவி முக்கியம் இல்ல, இஸ்லாமியர்களோட உயிர் தான் முக்கியம் அப்படின்னு பதவியில இருந்து விலகி இருக்கலாமே, திமுக விலகி இருக்கலாமே. 99-2004 வரைக்கும் பிஜேபியோட ஆட்சி 5 வருஷம் முழு முதலா கொண்டு வந்து திமுக. இந்த பாவமும் இந்த வரலாற்றையும் எப்பயும் மறைக்க முடியாது. NCDHR சொல்றாங்க, இந்த தமிழ்நாட்டிலே அதிகமான தலித் மக்களுக்கு எதிரான கிரைம் நடந்தது உங்களுடைய ஆட்சிங்கிறது இங்க டேட்டா சொல்லுது. ஒதுக்கப்பட்ட நிதி முழுமையாக பயனாளிகளும் சென்றவில்லை. அதாவது நிதியை ஒதுக்கிட்டு இந்த எந்த ஃபண்டும் தலித் மக்களுக்கு போய் சேரல. இது சொன்னாரு, சமூக நீதித்துறைன்னு மாத்திட்டாங்க, சாதியை குறிப்பிட்டா வந்து போயிடுமா. இந்த அரசு சாதிங்கிற வார்த்தையை ஒழிக்கணும்னு நாங்க நினைக்கிறோம். அதனாலதான் பெயரை மாத்தணும், வேற எதுவும் கிடையாது. நீங்க காலனின்னு ஒழிச்சிங்க, காலனி ஒளிஞ்சிருச்சா? 75 வருஷத்துல இன்னும் விழுப்புரத்திலும் கள்ளக்குறிச்சியிலும் தமிழகம் முழுவதும் இன்னைக்கும் காலனில தலித் மக்கள் அதே குடிசையில தான் இருக்கிறாங்க. தேர்தல் பிரச்சாரம் பண்ணும்போது சாதாரண குடிசையில, அந்த இடத்துல தண்ணி இல்ல, ரோடு இல்ல, மெடிக்கல் இல்ல, அங்க இருக்கக்கூடிய பெண்கள் ஹையர் எஜுகேஷன் போல. இல்ல அவர் பேசி முடிந்ததும் இல்லங்க அவர் இல்ல நீங்க இல்லங்க இல்ல அவர் என்ன சொல்லிருந்தா நீங்க பதில் சொல்லுங்க. 7 நிமிஷம் பேசிட்டு இருந்தாரு, நாங்களும் இப்ப சவுண்ட் போட்டோம். இல்ல வேண்டாம், அப்படி சொல்லக்கூடாது. நீங்க விடுங்க, நீங்க கருத்தை மட்டும் பேசுங்க. நீங்க இல்லங்க இல்ல நாங்கள் இல்லங்க, உட்காருங்க. 60% ஸ்லம்ஸ் இருக்கு தமிழ்நாடுல நார்த். இதுல என்ன தவறான தகவல் யார் சொன்னா? இல்ல நான் பேசி முடிச்சிடுறேன், அதுக்கப்புறம் நீங்க பேசுங்க. தண்ணி கொடுத்தோம், வீடு கொடுத்தோங்கிறது முக்கியம் இல்ல. அம்பேத்கருடைய கனவு தலித் மக்களுக்கு அதிகாரத்தை கொடுக்கப்பட வேண்டும். முதல் முறையாக வரலாற்றில் ஒரு கல்வித்துறை, அதாவது எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட், ஹையர் எஜுகேஷன் ரெண்டுத்துக்கும் சேர்த்து அமைச்சர்களை கொடுத்திருக்கோம். ஒரு 65%, 6%, 7% ஒதுக்கப்பட்ட பணம் செலவு பண்ணாமல் இருக்கிறது என்று CAG அறிக்கையை காட்டுகிறார். எந்த அரசாங்கம் இருந்தாலும் நிதி எந்த துறையாக இருந்தாலும் கொஞ்சம் எல்லா கண்ட்ரியும் கை தட்டுறீங்கப்பா, எல்லாத்துக்கும் கை தட்டுற. அப்புறம் நீங்க கை தட்டினா அப்புறம் கை தட்டினா ஏன் கை தட்டுறன்னு கேக்குறீங்க. ஒரு சில இடங்களிலே அதை நிர்வாகம் எடுக்கிற போது சில சங்கடங்கள் வரும். நீதிமன்றங்களில் தேர்ந்து தடையாணை பெறுவார்கள். அப்போது அந்த தொகை செலவு பண்ணாமல் நின்றுவிடும். மறுபடியும் அடுத்த ஆண்டு அது வரும். எனவே CAG அறிக்கையை நமக்கு ஒரு எச்சரிக்கையாக எடுத்துக்கொள்ளாமே தவிர செலவு செய்யாமல் நிறுத்திவிட்டோம், ஆதிதிராவிட மக்களுக்கு செய்யக்கூடிய பணிகளை செய்யாமல் விட்டுவிட்டோம் என்றெல்லாம் அர்த்தம் இல்லை. தமிழ்நாட்டில் கலைஞர் அவர்களுடைய பெயரை சொன்னாலே எப்போது பார்த்தாலும் இவர் பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்கள் என்று பேசுவார்களே தவிர இவர் வேறொன்றும் தெரியாது என்று கலைஞரை பற்றி விமர்சனம் செய்தது உண்டு. அந்த அளவுக்கு ஆதிதிராவிட மக்களுக்கும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்குமாக அந்த நல்ல காரியங்களை செய்து திராவிட முன்னேற்ற கழகம் இந்த துறையை பிற்பட்டோர் நலத்துறை என்று ஒன்றை உருவாக்கியதே கலைஞர் அவர்கள் தான். செலவு செய்யாமல் விட்டு விட்டோம் என்றெல்லாம் உங்களுடைய அரசாங்கம் போது நீங்க 3 மாசம் ஆயிருக்கீங்க. நாளைக்கு உங்களுக்கு ஓராண்டு காலம் இருந்தால் அவங்களுடைய அரசாங்கத்தை பற்றி 5 ஆண்டுகளுக்கு தான் மக்கள் வாக்களித்தது. 5 ஆண்டுகள் இந்த ஆட்சி இருக்கும். நீங்க ஓராண்டு காலம் கழித்து உங்களுடைய அரசாங்கத்தை பற்றி மத்திய அரசாங்கம் நிர்ணயம் செய்வார்கள். அப்போது எந்தெந்த பணம் செலவு செய்யப்பட்டிருக்கிறது, எது செலவு செய்யப்பட்டது சொல்வார்கள். எனவே நீங்கள் எதை நாங்கள்லாம் ஆதிதிராவிட மக்களுக்கு செய்யவில்லை என்று. ஆதிதிராவிட மக்கள் கலைஞருடைய காலத்திலும் தளபதியுடைய காலத்தில் தான் மிக உன்னதமான இடத்திற்கு வந்திருக்கிறார்கள். எனவே தொடர்ந்து 8 அமைச்சர்கள் சொன்னார்கள். நம்முடைய தளபதி அவருடைய 5 அமைச்சர்கள் பெரிய துறை உயர்கல்வித்துறையை இன்றைக்கு தந்தார்கள்.
எனவே அந்த மக்களின் மீது அவர்களுக்கு என்ன அக்கறை இருக்கிறதோ அதை விட கூடுதலான அக்கறை திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தலைவருக்கு இருக்கிறது என்பதை தெரிவித்துக் முதலில் இந்தியாவில் தீப்பிடித்து எரியாத கான்கிரீட் வீடுகளை கட்டித் தருவதற்கு திட்டமிட்டு முதலில் திறந்தது யார்? எந்த அரசு? எலிக்கு ஒரு வளை உண்டு, குருவிக்கு ஒரு கூடு உண்டு. பாழாய்ப்போன இந்த தாழ்த்தப்பட்ட மக்கள் மலையிலே நனைகிறார்கள், தீயிலே கருகிறார்கள் என்று நான் அறிந்தவரை தெரிந்தவரை இந்தியாவின் முதலில் கான்கிரீட் வீடுகளை கட்டி தந்தது கழக அரசு. பாரத பிரதமர் தமிழகத்தில் அறிமுகப்படுத்தப்பட்ட அந்த வீடு கட்டும் திட்டத்தை தான் இந்தியா முழுவதும் கொண்டு வந்தார் என்பதும் வரலாறு. அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகராகலாம். என்ன சாதித்து விட்டது என்று கேட்கிறீர்களே, கோயிலுக்குள் நுழைய முடியாத தூரத்தில் நின்று கைகட்டி நின்ற அந்த ஆதி திராவிடனை கோயில் அறங்காவலர்கள் ஒருவராக நியமித்து ஒரு அங்கீகாரத்தை வழங்கினாரே, சமூகத்தினுடைய வளர்ச்சி அல்லவா? தாழ்த்தப்பட்ட மக்கள் குடியிருக்கிற அந்த தாழ்த்தப்பட்ட பகுதி மக்கள் வெளிநாட்டில் வாழ வேண்டும், படிக்க வேண்டும் என்பதற்காக ஆனால் அம்பேத்கர் பெயரில் அயலக வெளிநாட்டு மாணவர்கள் கல்வி பயிலும் திட்டம். எனவே முதல் அக்கு வரை ஆதி திராவிட மக்களுக்கு நன்மை செய்தது கலைஞர், திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை பதிவு செய்கிறேன். எத்தனை பேர் தலித் சகோதரர்கள், எத்தனை பேருக்கு ஜிஓ பாஸ் பண்ணப்பட்டிருக்கு? பிசி, ஓபிசி, எம்பிசி சகோதரர்கள் எத்தனை பேர் அர்ச்சகர் ஆகி எத்தனை கோயில்ல இப்ப இருக்கிறாங்க? அதாவது இந்த சிறுபான்மை நலத்துறை என்பது கல்வி, வேலை வாய்ப்பு, பொருளாதாரத்தில் உயர்த்தணுங்கிற அடிப்படையில் உள்ள இந்த டிபார்ட்மெண்ட். இதுக்கு எந்த அரசு என்ன செய்தது? ஒரே பட்ஜெட் கூட்டத்தொடரில் 18 அறிவிப்புகள் இந்த சமுதாயத்துக்காக வந்திருக்கு. இதுவரைக்கும் ஏதாவது ஆட்சி செய்திருக்கிறதா? முஸ்லிம் பெண்களுக்கு ஃபுல்லா முழு உதவித்தொகை. அனைத்து ஜாதியினர் அர்ச்சகர் திட்டத்தில் இந்த ஆட்சி பொறுப்பேற்றவுடன் 32 பேர்களை அந்த திட்டத்தின் கீழ் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நீதிமன்றத்திற்கு சென்று தடை வாங்குகிறார்கள் என்ற கருத்தை அறிந்து ஞாயிற்றுக்கிழமை என்று அந்த திட்டத்தை நிறைவேற்றி திங்கட்கிழமை நீதிமன்றத்துக்கு செல்வதையே தடுத்த முதல்வர் எங்கள் முதல்வர் உச்ச நீதிமன்றத்தை அணுகுகிறார்கள். ஆகம கமிட்டி அதற்கு தீர்ப்பு சொல்லி எந்தெந்த திருக்கோயில்கள் ஆகமத்திற்குள் வருகிறது, எந்தெந்த திருக்கோயில்கள் ஆகமத்திற்கு வெளியே இருக்கிறது என்று முடிவு தெரிந்த பிறகுதான் அந்த அனைத்து ஜாதி அர்ச்சகர் திட்டத்தின் கீழ் அர்ச்சகர் நியமிக்க வேண்டும் என்று ஒரு தீர்ப்பு வருகிறது. இந்த போன ஆட்சி பெரியார் பெயரை பெயரளவுக்கு சொல்லிட்டு அனைத்து ஜாதி அர்ச்சகர் திட்டத்தை கைவிடப்பட்டுட்டாங்க. 5 வருஷம் சுப்ரீம் கோர்ட்ல ஜெயிக்கவே இல்லை இந்த கேஸ்ல. அனைத்து சாதியை சார்ந்தவங்களை அர்ச்சகராக்குனாங்க. சரி, அப்புறம் ஏங்க ஒரு தலித்த கூட பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரா இத்தனை வருஷத்துல நீங்க ஆக்கவே இல்ல? இதுதான் உங்களுடைய சமூக நீதியா? உயர்கல்வித்துறை அமைச்சர் அவர் இருந்தாரு, ஏன் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரா ஆகல? ஒண்ணு. ரெண்டாவது அதெல்லாம் செஞ்சதா சொன்னாங்கல்ல, அது கடமை. எப்போதுமே நாங்க தான் செஞ்சோம் எங்களை ஏதோ வாங்கக்கூடிய நிலையில அப்படி தாழ்த்தி பார்க்க கூடாது. அது கடமை, ஒவ்வொரு அரசின் கடமை. ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு வேலை செய்வது கடமை. இருங்க, உரிமை பொதுக்கூட்டத்தில் நானே சொல்றேன். இல்ல மாண்பு உறுப்பினர் நீங்க சொன்ன கருத்து விமர்சனத்துக்குள்ளாகி அவர் கட்சி தலைமையை கூட அதை கண்டித்து இருங்க. அந்த பிரச்சனை முடிவு கொண்டு வந்த பிரச்சனை, அதை பற்றி பேசாமல் ஆக்கப்பூர்வமாக அடுத்த கட்டத்துக்கு என்ன செய்யலாம் என்று பற்றி நான் பேசலாம். வெளியில ஏதோ பேசியதை எங்களுடைய கட்சி தலைமையை கண்டித்திருக்கேன். இல்ல நான் கட்சி தலைமையை கண்டிருக்கேன். அதை கொண்டு வந்து கொடுத்து எங்களுக்கு இங்க இருக்க எந்த ஜாதி பாகுபாடும் யாரும் பார்ப்பதில்லை. நீங்க ஜாதி பிரச்சனையை கொண்டு வந்து விடாதீர்கள், அதான் முக்கியம். அமைச்சர் ஜாதி பிரச்சனையை கொண்டு வந்து விட்டு விடாதீர்கள், அதான் விஷயம். பேரவை தந்த முறை நான் அதை சொல்லிவிட்டேன். தலித்தை நாங்கள் பொது தொகுதியிலே கோயம்புத்தூரில் நிறுத்தினோம் என்று அவர் சொன்னார். அதிமுக முன்னாள் உயர்கல்வித்துறை அமைச்சர் பேசும்பொழுது நாங்கள் திருச்சியிலே நிறுத்தினோம், தலித் மலையை நிறுத்தினோம் என்று அவர்கள் சொன்னார்கள். நான் இந்த அவையிலே கேட்க வேண்டிய கேள்வி என்பது, நீங்கள் இந்த நிறுத்துவது என்பது கோட்பாட்டு அடிப்படையில் பேசுகிறீர்களா அல்லது பச்சாதாபத்தின் அடிப்படையிலா பரிதாபத்தின் அடிப்படையில் இதை சொல்கிறீர்களா? நான் சொல்றேன். தயவு செய்து இருங்க பேசுறேன். இதுதான் நீங்க தலித்துகளை நீங்கள் இல்ல தலித்துகளை பேச விடாமல் இதுதான் நீங்க செய்யற காரியமா? நான் கேட்கிறேன். நான் முழுமையாக பேசுவதற்கு எங்களுக்கு அனுமதி கொடுங்கள். நான் முழுமையா பேசணும். 2 சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒருவருக்கு அமைச்சரவை கொடுத்து ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்பதுதான் கோட்பாடு. ஆனால் 4 சட்டமன்ற உறுப்பினர் இருந்தபோது கூட ஒரு அமைச்சரவை நீங்கள் கொடுக்கவில்லை என்றால் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்கிற கோட்பாடு, நீங்கள் கோட்பாட்டு அடிப்படையில் பேசவில்லை, நீங்கள் பச்சாதாரத்து அடிப்படையில் பேசுகிறீர்கள் என்கிற செய்தியை நான் சொல்ல விரும்புகின்றேன். உயர்கல்வித்துறை அமைச்சர் உட்காருங்க. நீங்க உட்காருங்க. உயர்கல்வித்துறை அமைச்சர் உட்காருங்க. முடிங்க. உட்காருங்க. நீங்க உட்காருங்க.
உட்காரு. நான் பேசுவதற்கு எனக்கு அனுமதி கொடுங்க, தயவு செய்து. நான் முடிச்சிடறேன். மாண்புமிகு நான் என்ன சொல்ல வரேங்கிறதா தெரிய வேணாமா? மாண்புமிகு கொஞ்சம் உட்காருங்க. ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் மக்களுக்கு நீங்க என்னென்ன திட்டங்கள் கொண்டு வந்திருக்கீங்க அறிவிப்பு அமைச்சர் சொன்னாரு. எங்களுடைய உறுப்பினர் பேசும்போது எங்களுடைய ஆட்சியில நாங்க என்னென்ன திட்டங்கள் கொண்டு வந்திருக்கிறோம், உங்களுடைய ஆட்சியில் இதெல்லாம் பேர் மாத்தி இருக்கிறீங்க, சில திட்டங்களுக்கு இப்ப நிதி ஒதுக்கவில்லை, அதெல்லாம் சரியா செய்யுங்க, ஆணவ படுகொலை நடந்திருக்கு, அதையெல்லாம் புள்ளி விவரத்தோடு அவர் சொன்னார். இதற்கு அமைச்சர் அவர்கள் பதில் சொல்லணும். ஆனால் சிலர் இங்க தேவையில்லாத பிரச்சனைகளை எழுப்பி உங்க ஆட்சியில நீங்க இதை செய்யல, சிஏஜில இது கம்மியா இருக்கு, இதனையெல்லாம் நீங்க தவறா செஞ்சிட்டீங்க அப்படின்னு பதில் சொல்லும் போது இது தவறான பாதைக்கு இது சென்று கொண்டிருக்கிறது. நான் இந்த அவையில நான் பதிவு வைக்க வேண்டிய விரும்புவது, 1000 கோடி ரூபாய் செலவில் அயோத்திதாசர் பண்டிதர் குடியிருப்பு திட்டம் கொண்டு வந்தது எங்களுடைய ஆட்சியில். எங்களுடைய திராவிட மாடல் பழங்குடியின மக்களுக்காக ஒதுக்கப்படுகின்ற அந்த நிதி உரிய முறையில் செலவிடப்படுவதை உறுதி செய்யும் விதமாக ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் மேம்பாட்டு செயல் திட்டம் சட்டம் 2024 அதை நிறைவேற்றம் செய்தது எங்களுடைய முதலமைச்சர் எங்களுடைய திராவிட மாடல் ஆட்சி என்பதை இங்கே பதிய வைக்க விரும்புகிறேன். யாருடைய இல்ல இங்கே சொல்லப்படுகிற கருத்துக்கள் வெளியில சமூகத்தில் எந்த விதமான பிரச்சனை ஏற்படாமல் பேச வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. அதுதான் நான் சொல்றேன். அந்த வகையில அந்த வகையில இதை நிறைவு செய்ய வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். சமூக நீதி பேசிய திமுக சாதி வாரி கணக்கெடுப்பை தூக்கி எங்கேயோ போட்டுட்டாங்க. எங்களுடைய முதலமைச்சர் எங்க அரசு தான் சமூக நீதி கணக்கெடுப்பை இன்னைக்கு வந்து டிக்ளேர் பண்ணிக்கிறத பதிவு பண்றோம். ஏன் அவங்க நடத்தலன்னு சொல்லுங்க. பீகாரில் எடுத்தார்கள், நீதிமன்றத்தில் தடை. எங்கள் அரசு சொல்லுகிற வாதம், உச்சநீதிமன்றம் எங்கள் அரசு சொல்லுகிற வாதம், சாதிவாரி கணக்கெடுக்கிற உரிமை ஒன்றிய அரசுக்கு உண்டு. எனவே இந்த திட்டத்தின் அடிப்படையில் தான் கழக அரசு மேற்கொண்டதே தவிர சாதிவாரி கணக்கெடுக்க வேண்டும் எடுக்கக்கூடாது என்பதில் எந்த நிலையானதும் அல்ல. மாறாக அது செய்வதற்கான உரிமை ஒன்றிய அரசுக்கு உண்டு, வலியுறுத்த வேண்டிய கடமை அவர்களுக்கு உண்டு. எனவே அந்த அளவில் தான் திராவிட முன்னேற்றம் கையாண்டது. என்றைக்கு தாழ்த்தப்பட்ட மக்களுக்காரன் திராவிட முன்னேற்ற கழகம், அதன் தலைவர் கலைஞரும் எங்கள் அண்ணன் தளபதி என்பதை பதிவு செய்கிறேன். நன்றி. பேரவையில் தொடர்ந்து காரசார விவாதம் போயிட்டு இருந்தப்போ எழுந்த பிரேமலதா விஜயகாந்த் இது சட்டமன்றமா இல்லை சண்டை மன்றமானு ஆவேசம் அடைஞ்சாங்க. அப்போ ஒரு அமைச்சர் எழுந்தாதான் சண்டை வருதுன்னு பிரேமலதா சொல்ல, அதற்கு அண்ணி என்ன மட்டும் சொல்றாங்கன்னு ஆதவ் பதில் சொல்ல பேரவையை கலகலப்பாச்சு. அவைத்தலைவரே, உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன், நாங்களும் பொறுமையா 1 வாரம் 10 நாளா பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறோம். மானிய கோரிக்கையை தவிர மற்ற எல்லா நிகழ்ச்சியும் இங்க நடக்குதுங்க. டெய்லி 6:30 மணி வரைக்கும் போவதற்கான ரீசன், ஆளாளுக்கு ஒருத்தர் மேல குறை சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறமே ஒழிய, சண்டை போட்டுக்கிட்டே தான் இருக்கிறாங்களே ஒழிய, இதனால தமிழ்நாட்டுக்கோ மக்களுக்கோ இதனால் என்ன பலன் என்ற கேள்வியை இங்க நான் கேட்கிறேன். ஆளுங்கட்சியை தேர்ந்தவர்கள், இதுவரைக்கும் ஆட்சி செய்தவர்கள் எல்லாரும் சிறப்பாக தான் ஆட்சி செஞ்சிருக்காங்க. இன்னைக்கு உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கிறது. உங்கள் ஆட்சியை மக்களுக்கும் இந்த நாட்டுக்கும் நல்லது செய்வதற்கு நீங்கள் எல்லா முயற்சி எடுங்கள். அதற்கு மக்களும் சரி எல்லாரும் துணை நிற்போம் என்றுதான் சொல்றோம். நைட் அண்ட் டே எக்ஸாமுக்கு கூட இப்படி யாரும் ப்ரிப்பேர் பண்ணி இருக்க மாட்டாங்க. எல்லா சட்டமன்ற உறுப்பினரையும் நான் சொல்றேன், நைட் அண்ட் டே உட்கார்ந்து ப்ரிப்பேர் பண்ணி வர்றாங்க. ஆனா இங்க வாய்ப்பே கிடைக்க மாட்டேங்கிறது. எப்ப பாரு சண்டை 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 அப்படின்னா மக்களுக்கு இதனால என்ன பலன்? முந்தானத்து 6 மணி கோரிக்கை, கடைசி வரைக்கும் 4 மணி வரைக்கும் 2 மானிய கோரிக்கை கூட நம்மளால பேச முடியல. அவை தலைவரே, இது ரொம்ப ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. எல்லாருக்கும் நீங்க வாய்ப்பு கொடுங்க. பேசினவங்களே தான் பேசுறாங்க, சண்டை போட்டவங்களே தான் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ற மாதிரி 3 மணி 4 மணி வரைக்கும் ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்க. வந்து உட்கார்ந்து கடைசி வரைக்கும் மக்களை பத்தி பேசவே முடியல. வேடிக்கை பார்த்துட்டு சண்டையை பார்த்துட்டு போறதுக்கு அதனாலதான் உங்களுக்கு நீங்க அனுமதி அளித்தேன். உறுப்பினர் போதும். மக்களுக்காக இங்க எல்லாரையும் பேச வைக்கணும். இங்க வெறும் இது சட்டமன்றம், சட்டமன்றம் கிடையாது. அதனால அவர் பேசாத வரைக்கும் அமைதியா போகுதுங்க. ஒன்ஸ் அவர் பேசியது போதுமா? தயவு செஞ்சு நீங்க அனுமதி தராதீங்க. எல்லா உறுப்பினருக்கும் வாய்ப்பு தாருங்கள் என்று கேட்டுக்கொண்டு அமர்கிறேன். திமுக பேசும்போது
ஏதோ ஒரு இடத்துல அரசையோ முதலமைச்சரையோ இல்ல எங்களுடைய கொள்கைகளையோ தவறுன்னு சொன்னா மட்டும்தான் இந்த பாருங்க இப்ப கூட கத்துறாங்க பாத்தீங்களா, நீங்க சொல்லணும்ல, இப்ப நீங்க சொல்லணும்ல, திமுக ஏன் கத்துறாங்கன்னு கேட்கல, என்ன மட்டும் நீங்க சொன்னீங்கன்னா அது ஏதோ எனக்கு எதிராக ஒரு பிரச்சாரம் தெரியுது. உங்களுக்குள்ள பேசிக்க இங்க பார்த்து சொல்லுங்க. இல்ல அந்நியார் வந்து எப்பயுமே எங்களுக்கு நல்ல பழக்கம். பேரவையில் மானிய கோரிக்கை மீதான விவாதத்தில் ஏற்காடு எம்எல்ஏ பேசினப்போ முதலமைச்சர் விஜய் திடீர்னு மாலை நேரத்தில் அவைக்குள் வந்து அமைச்சர்கள் இருக்கும் இடத்துல இருந்து செங்கோட்டையன் கிட்ட பேசியது தனி கவனம் பெற்றது. ஏற்காட்டை பெரிய சுற்றுலா தலமாக்க ரோப்கார் வசதி செய்து கொடுக்க வேண்டும் என்று இந்த அரசை கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்றால் சனி ஞாயிறு கிழமைகளில் நிறைய சுற்றுலா பயணிகள் வருகிறார்கள். மணிக்கணக்கில் ஏற்காடு ரொம்ப பேருந்து எல்லாம் ரொம்ப தங்கி போய் ரொம்ப நேரம் ஆயிடுது, உள்ளே போகிறதுக்கே ரொம்ப நேரம் ஆயிடுது. ரோப்கார் வசதி செய்து கொடுத்தா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிளாஸ்டிக்கை தடை செய்யணும் ஏற்காட்டில். அதனால் இந்த அரசை பிளாஸ்டிக் பொருட்களுக்கு தடை விதிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தந்தையின் செய்திகள் தொடரும்.